நாங்க காவேரி விஷயத்துல சொன்னோம், நீங்க ஏன் அப்ப ஏத்துக்கல? நேற்று டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, உண்மையா யாரெல்லாம் வந்து மக்களுக்காக இருக்காங்க நேற்று டெஸ்ட் பண்ணிருக்காங்க. திமுக வந்து பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு வரும். உங்களுக்கு வந்து சதர்ன் ஸ்டேட்ஸோட சப்போர்ட்டே வேணாம், அவங்க எது நினைச்சாலும் அவங்க பண்ணிடுவாங்க. போன வருஷம் வந்து பார்த்தோன்னா டீலிமிட்டேஷன் வந்து பேப்பரே போட்டு இருக்காங்க. திமுக வந்து இந்த பாஜக கால்ல போய் சரணடையத்தை நம்ம கண் கூட பார்த்துட்டு இது வரைக்கும் வந்து நோ டீலிமிட்டேஷன் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணுமா? வாகை டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா டீலிமிட்டேஷன் பத்தி பேச போறோம். நேற்றைக்கு தமிழக வெற்றி கழகம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அதுல வந்து எல்லா பார்ட்டிக்குமே வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. மேலும் அதை பத்தி நம்ம விவாதிப்போம். டீலிமிட்டேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இது எப்போ ஆரம்பிச்சது, இல்ல இன்னைக்கு தான் ஆரம்பிச்ச பிரச்சனையா அப்படின்னு பார்ப்போம். இது வந்து ஆக்சுவலா 1950ல அரசியலமைப்பு சட்டம் ஏற்றும் போதே ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் மக்கள் தொகை எடுக்கும் போது மறு சீரமைப்பு பண்ணணும் ஒவ்வொரு தொகுதியுமே அப்படின்ட்டு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் அடிப்படையில 1961லயும் 1971லயும் வந்து மறுசீரமைப்பு பண்ணி அப்பப்போ இருக்க பாப்புலேஷன் அடிப்படையில வந்து நம்ம சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்திரா காந்தி தலைமையிலான அரசு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கண்டினியூஸா வந்து பாப்புலேஷன் ஏறுது, அதனால வந்து ஃபேமிலி பிளானிங் அதெல்லாம் அந்த மாதிரி திட்டங்கள்லாம் செயல்முறைப்படுத்துறதுனால அதை வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு வந்து ஸ்டாப் பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு ஒரு பில் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 25 வருஷத்துக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி 2001ல ஆட்சியில இருந்த வாஜ்பாய் தலைமையிலான அரசு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அகைன் ஒரு 25 இயர்ஸ்க்கு வந்து 550 சீட்ஸ் மட்டும் தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இன்னைக்கு 2026க்கு வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம சென்சஸ் எடுத்து இருக்கணும். ஆக்சுவலா 2021ல சென்சஸ் எடுத்து இருக்கணும். அப்ப இருந்த கொரோனா சூழ்நிலையால நம்ம லாஸ்டா வந்து 2011ல வந்து சென்சஸ் எடுத்தோம். ஆமா, 2011ல எடுத்திருந்தோம், 21ல எடுத்திருக்கணும், எடுக்கல. அதனால இப்ப 2026ல எடுத்து அந்த 33% பெண்களுக்கான இடஒதுக்கீட்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி மறுசீரமைப்பு வந்து பண்றாங்க. முக்கியமா ஒரு விஷயம் பார்க்கணும், இங்க 2001ல வந்து அன்னைக்கு பிஜேபி கூட கூட்டணியில இருந்த 1996ல இருந்து 2004 வரைக்கும் இருந்தாங்க. 1999ல இருந்து 1999ல இருந்து 2001 காலகட்டத்துல வந்து என்டிஏ தலைமையிலான கூட்டணியில வந்து திமுக இருந்தாங்க. அப்போ இருந்து அப்பயே பிஜேபி வந்து கூட்டணி வச்சிருந்தாங்க. அப்பயே பிஜேபி கூட அப்பெல்லாம் கொள்கையெல்லாம் தெரியல கொடுத்திருந்தாங்க உங்களுக்கு. அப்பெல்லாம் தெரியாது. அப்ப வேணா அவங்க பதவியெல்லாம் காப்பாத்திக்கணும் வந்து கைகள் தான் வச்சிருந்தாங்க. அப்ப வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த குடும்ப கட்டுப்பாடுன்ற திட்டத்தை வந்து நாங்க முழுமையா செயல்படுத்தி இருக்கோம், அதனால வந்து எங்களுக்கு இது வந்து ஃபேரா இருக்காது அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து இந்த பாப்புலேஷன் பேஸ்ல எனக்கு வந்து டீலிமிட்டேஷன் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்ட பாஜக அரசு வந்து அன்னைக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க 25 இயர்ஸ்க்கு. இப்போ பாஜகவுக்கு எதிராக இருக்க திமுக வந்து திரும்பி அந்த நிலைப்பாட்டுல இருந்து, நேத்து வரைக்கும் இருந்த ஒரு நிலைப்பாடு வேற, இன்னைக்கு இருக்க நிலைப்பாடு வேற. நேத்து வரைக்கும் வந்து நோ டீலிமிட்டேஷன் சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணுமா அவங்களுக்கு. அதாவது வந்து அனைத்து கட்சி கூட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கூப்பிட்டா வரமாட்டாங்க, பாஜக எதிராக இருக்குன்னு சொல்லுவாங்க, எங்களோட நிலைப்பாட்டை சொல்லிட்டோன்னு சொல்லுவாங்க. ஆனா நேத்து ஒரு நிலைப்பாடு சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு சொல்லுவாங்க. இது எந்த வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது போன வருஷம் வந்து பார்த்தோம்னா டீலிமிட்டேஷன் வந்து பேப்பரே போட்டு எரிச்சாங்க. ஆமா, பேப்பர் எரிச்சாங்க, கருப்பு கொடி வெளியே போடுங்கன்னாங்க, கருப்பு கொடி ஏத்துனாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஏன்னா அப்போ ஆட்சி இருந்தது அவங்க கையில, ஆட்சி இருந்ததுன்னு மக்களையும் அவங்க மதிக்கல, மேல இருக்க ஒன்றிய அரசையும் அவங்க மதிக்கல. இப்போ வந்து இடி வந்து பாஞ்சிரும்ன்றதுக்காக தன்னோட சொத்தையும் தன்னோட மானத்தையும் காப்பாத்திக்கிறதுக்காக திமுக வந்து இந்த பாஜக கால்ல போய் சரணடையத்தை நம்ம கண் கூட பாத்துட்டு. கனிமொழி வந்து ஓப்பனா சொல்லி பேசிட்டாங்க பாத்தீங்களா, நாங்க வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் வேணும், எங்களுக்கு வந்து அகைன்ஸ்ட்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரிலாம். அப்ப போன வருஷம் வந்து ஏன் நோ டீலிமிட்டேஷன் பண்ணாங்கன்னே தெரியல. அப்போ போன வருஷமே எங்களுக்கு, இப்போ தாவைக்காவை எடுத்துக்கோங்க, இப்ப தாவைக்கா வந்து பேன் நீட் அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கு. இப்போ திடீர்னு தாவைக்கா வந்துட்டு நாங்க இல்ல ஃபேர் நீட் இருந்தா ஓகே எங்களுக்கு அப்படின்னு சொன்னா இவங்க என்ன செய்வாங்க, அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் அப்படியே எக்கோசிஸ்டம் எல்லாமே வந்து ஆமா அப்படியே குதிப்பாங்க. இந்த 200 ரூபாய் கொடுத்து பேச வைக்கிறவங்களாம் தூண்டி விட்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க இப்ப பண்றாங்க. ஓப்பனா சொல்றாங்க, எங்களுக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் வேணும்னே சொல்றாங்க. ஓப்பனா ஃபேர் சொல்லிட்டு போன வருஷம் வரைக்கும் நோன்னு சொல்லிட்டு இப்ப ஃபேர் வேணுமா, அது வந்து இன்னொரு 10 நாள் போச்சுன்னா டீலிமிட்டேஷன் வேணும்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. ஆமா, கண்டிப்பா பண்ணியே ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்ப பாஜக கூட வந்து கூட்டணி வைக்கணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேச வைப்பாங்க, மக்கள் கிட்ட வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது,
அப்படின்ட்டு பேச வைக்கிறதுக்காக பல்ஸ் செக் பண்றாங்க. இப்ப மக்கள் ஏதாச்சும் ரொம்ப ரியாக்ட் பண்ணாங்கன்னா அப்படியே இல்ல நாங்க அப்படிலாம் பண்ணலன்னு. இப்ப நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா உதயநிதி இருக்காருல்ல, அவர் வந்து துணை முதல்வர் ஆவறதுக்கு முன்னாடி அப்படிதான் ஒரு லைட்டா ஒரு வத்தி குச்சி எடுத்து போட்டாங்க, என்ன மக்கள் ரியாக்ட் பண்றாங்கன்னு பல்ஸ் செக் பண்ணாங்க. அப்ப வந்து இன்னும் பழுக்கவே இல்ல, இன்னும் காயவே இல்லைன்னா முதல்வர் அவர் சொல்லியிருந்தார், அன்றைய முதல்வர் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அடுத்த வாரத்திலேயே துணை முதல்வரை ஆக்குனாங்க. கட்சிக்காரங்க வச்சு பேச வச்சாங்க. அடுத்த திமுக தலைவரா இருக்க நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் இப்போ செட் பண்ணாங்க, இப்ப செட் பண்ணிருக்காங்க. இன்னும் அடுத்த வாரத்திலாம் வந்து போனீங்கன்னா திமுக வந்து பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு வரும். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க மட்டும் போன நியாயமா, அதே மாதிரிதான் நாங்க, இதுவே எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு பேசுவாங்க. கொஞ்ச நாள் போனா நீட்டு கூட அவங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, கண்டிப்பா அவங்க நிலைப்பாடு மாணவர்கள் வந்து கேக்குறாங்க, அதனால நாங்க வந்து மாணவர்கள் நிலைப்பாடு எங்கள் நிலைப்பாடு அப்படின்னு கூட மாத்திடுவாங்க. ஆனா எந்த மாணவரும் அந்த மாதிரி சொல்லிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூட்டுங்கன்னு மேடையா போய் சொல்லிட்டு காவேரி பிரச்சனையும் இதான் சொன்னாங்க, அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாங்க என்ன சொன்னோம், அதான் உங்க நிலைப்பாட்டை வந்து சொல்லிட்டீங்கல்ல, நீங்க சட்டசபையிலேயே சொல்லிட்டீங்க காவேரிக்கு எதிரானதான் தீர்மானம் ஏத்துறோம், அப்ப நீங்க இது சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொன்னோம். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அனைத்து கட்சி கூட்டம் வேற சட்டசபையில பேசுறது வேற அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எங்க நிலைப்பாடு தான் நாங்க டீலிமிட்டேஷன் சொல்லிட்டோம்ல, நாடகத்திலாம் வந்து நாங்க பங்கேற்க விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. அதே தானே நாங்க காவேரி விஷயத்துலயும் சொன்னோம், நீங்க ஏன் அப்ப ஏத்துக்கல? அதுக்கு வந்து மாத்தி பேசுறதுலாம் வந்து புதுசு இல்ல. ஆமா, அவங்க நிலைப்பாடுலாம் பழைய எல்லாமே பச்சை வந்தியோட மோசமான ஒரு கட்சி இருக்கும்னா அது திமுகவோட எந்த கட்சியும் இருக்காது. மாத்தி பேசுறதுல வந்து ராஜாக்கள். அதே மாதிரி இந்த விஷயத்த வந்து முறைப்படி அணுகியிருக்காரு நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள். எப்படின்னா, இது ஒரு மக்களுக்கு வந்து உண்மையாலே ஒரு டிப்ளமேட்டிக் அவர் ஸ்கில்லை யூஸ் பண்ணி மக்களுக்கு வந்து வெளிப்படுத்தி இருக்காரு, எந்தெந்த கட்சியெல்லாம் மக்களுக்கு உண்மையாலே செயல்படுறாங்க, யாரெல்லாம் செயல்படுறாங்க. நேத்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, உண்மையா யாரெல்லாம் வந்து மக்களுக்காக இருக்காங்க நேத்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதான் எல்லாருக்குமே இன்வைட் கொடுத்துருக்காங்க. இன்வைட் கொடுத்தலான்னு பார்த்தா சில கட்சிகள்லாம் வந்தாங்க, சில கட்சிகள்லாம் வரல. யார் என்னென்ன கட்சிகள்ல வரலாம், பிஜேபியோட எப்பவுமே இருக்கிற அந்த கட்சி இருப்பாங்களா அவங்க எல்லாம் யாருமே வரல. புதுசா ஒருத்தங்க ஆட் பண்ணிட்டாங்க, புதுசா ஒருத்தங்க பிஜேபி ஆட் ஆயிட்டாங்க. மக்கள் வந்து இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், யாரெல்லாம் உண்மையாவே மக்களுக்கு பேசுறா, யாரெல்லாம் வந்து மேடைக்குள்ள மட்டும் மக்களுக்காக பேசுறா அப்படின்ட்டு. இது நேத்து வரைக்கும் வந்து சட்டசபையில கூட நாங்க உங்களுக்காக நிப்போம் அப்படின்னு சொன்ன தேமுதிக கூட நேத்து வந்து இந்த மீட்டிங்ல பங்கேற்கல. அதாவது வந்து சும்மா சொல்லணும், ஏன்னா அந்த திமுக சீட்டு வந்து அவரோட பாஸ் வந்து எப்பயுமே வந்து மோடி அரசு தான். அனைத்து கட்சி கூட்டத்திற்கு யாரெல்லாம் வந்து வரலன்னு பார்த்துன்னு வச்சுக்கீங்க, திமுக வரல, ஏடிஎம்கே வரல, பாமக வரல, அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையம் டார்ச் லைட் அவங்க வரல, அதுக்கப்புறம் தேமுதிக வரல. டார்ச் லைட் வந்து ஏதாவது ஷூட்டிங்ல இருப்பாரு, நம்மள சொல்லிட்டு அவர் எங்க ஷூட்டிங் போயிட்டு இருப்பாரு. அதான் இவங்க எல்லாம் வரல, எம்பியாவே கணக்கு எடுக்காதீங்க. ஒரு டீலிமிட்டேஷன் வந்து எப்படின்னு பார்க்கலாம்னா, என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்க்கலாம்னா, அது மறுபடியும் பாஜக வந்து மறுபடியும் ஆட்சி கொண்டு வரதுக்காக கொண்டு வந்த ஒரு சதித்திட்டம் தான் வந்து டீலிமிட்டேஷன். அதாவது பாஜகவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, நல்லா ஏதாச்சும் பில்லு பாஸ் பண்ணணும்னா இவங்க எப்ப பார்த்தாலும் இந்த சவுத்து கிட்ட போயிட்டு இது தொங்க வேண்டியதா இருக்கு, அதனால வந்து இவங்க மொத்தமா முடிச்சிடணும், சர்வாதிகாரத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த டீலிமிட்டேஷன்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி அப்படியே கொண்டு வந்துடலாம். சொல்ல போனா டிஎம்கே கிட்ட வந்து இப்போ 22 எம்பி இருக்காங்க. சொல்ல போனா அந்த 22 எம்பி சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க பில் பாஸ் பண்ணிட முடியும் அவங்கள சொல்ல போனா. சோ அதுக்காக பிஜேபி கூட அவங்க வந்து ஜாயின் பண்ண ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து எதிர்பார்க்கலாம் திமுக பாஜக கூட்டணி அப்படின்னு. பழைய கூட்டணி உருவாகும். பழைய கூட்டணி இத்தனை நாளும் கூட்டணியில் தான் இருந்தாங்க, இப்ப வெளியே வந்து ஸ்டேஜ் போட்டு பேச போறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலா இதனால என்னென்ன பின்விளைவுகள் வரும், இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வந்து தென் மாநிலங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த தென் மாநிலங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இந்த மாநிலங்கள்லாம் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறது வந்து 129 சீட்ஸ். எல்லா மாநிலங்களையும் சேர்த்து நம்மளுக்கிட்ட வந்து நாடாளுமன்றத்துல 129 சீட்ஸ் இருக்கு. இப்போ அமித்ஷா அவர்கள் சொல்ற மாதிரி, மத்திய அமைச்சர் அவர்கள் சொல்ற மாதிரி 50% வந்து இன்க்ரீஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து 129ல இருந்து 194 சீட்ஸா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே வந்து 50% காமனா வந்து 50% கொடுத்துறோம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் அவங்க டேர்ம் பண்றாங்க, ஆனா அது ஃபேர் அண்ட் ஃபேர்னு நாங்க சொல்றோம். 129ல இருந்து 194 போகுது.
ஆனா இதுவே நார்த் ஸ்டேட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளா இந்த யூபி, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். பீகார் இந்த மாதிரி இந்தி பெல்ட் அவங்களதெல்லாம் எடுத்துக்கிட்டா 194ல இருந்து அவங்களுக்கு 340 மாறுது. ஆக்சுவலா இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா இப்ப என்கிட்ட 10 ரூபாய் இருக்கு, எனக்கு வந்து நான் 50% 15 ரூபீஸா தரேன் அப்படின்றாங்க. இவர்கிட்ட வந்து 50 ரூபா இருக்கு, இவருக்கு வந்து 75 தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஈக்குவாலிட்டியா இல்லாம இவங்களுக்கு ஒரு மாதிரி நிலைப்பாடும் அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடும், இது ஒண்ணு. இதனால அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அவங்க ஏதாச்சும் ஒரு பில்லு பாஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஈஸியா பாஸ் பண்ணிடுவாங்க. அதாவது சதர்ன் ஸ்டேட்ஸோட உதவியே தேவையில்லை, அது வந்து ஒரு சர்வாதிகாரமா ஆயிடும். ஆல்ரெடி வந்து சதன் மாநிலங்கள்லாம் வந்து வஞ்சிக்கப்படுது இந்த மத்திய அரசால நிதி பங்கீட்லயே. இப்ப இன்னும் இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சதர்ன் ஸ்டேட்ஸோட சப்போர்ட்டே வேணாம், அவங்க எது நினைச்சாலும் அவங்க பண்ணிடுவாங்க. அடுத்த நாளே பில் பாஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி ஆட்சி அமைச்சர் இந்த வாஜ்பாய் அரசு ஆட்சி அமைச்சர் 1999ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் சொல்லி நம்மளோட தமிழ்நாடு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. இப்ப பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க பிரசன்ட், அதுக்கு மேல ஆந்திராவோட சப்போர்ட் தேவைப்படுது. இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட இது வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து இழந்துட்டு வராங்க. அதனால அவங்களோட புதிய எண்ணம் தான் வந்து இந்த டீலிமிட்டேஷன், அது ஒரு டூலா யூஸ் பண்ணி இப்ப சீட்ஸ் அங்கேயே இன்க்ரீஸ் பண்ணிட்டா அவங்களோட சப்போர்ட்லயே அவங்க வந்து பிஎம் கேண்டிடேட்டையும் சூஸ் பண்ணிடலாம், அதே மாதிரி அவங்க பில்லையும் பாஸ் பண்ணிடலாம். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கொண்டு வராங்க. இந்த பில் வந்து பாஸ் பண்ணிட்டாங்கன்னா வெறும் உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இந்த 4 ஸ்டேட்ஸ் மட்டும் வச்சு இவங்க நிறைய சீட்ஸ் வின் பண்ணி அவங்க வந்து ஆட்சியில வந்துட முடியும். சொல்லப்போனா அது வந்து சத்தியமா ஜனநாயகத்துக்கு வந்து எதிரானதா தான் இருக்கும். ஒரு தெற்கு மாநிலங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸே இருக்காது. ஆல்ரெடி நம்ம வந்து மாநில உரிமைகள்லாம் இழந்துட்டு இருக்கோம். இன்னும் அது வந்துருச்சுன்னா அது வந்து அப்பட்டமா வந்து பண்ணுவாங்க, சர்வாதிகாரத்துக்கு அது வந்து வழிவகுக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சீட்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி பங்கீடு. அதாவது இப்போ 194 சீட்ஸ் இருக்கு, நம்மளுக்கு வந்து இப்போ 4000 கோடி அப்படி ஒதுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 340 சீட்ஸ், அவங்களுக்கு வந்து 8500 crores. நிதி பங்கீட்லயும் வந்து இது ஒரு பிரச்சனையா வந்து நிற்கும். ஆல்ரெடி வந்து நிதி பங்கீட்டுல நம்ம டாக்ஸ் அதிகமா கட்டுறோம், சதன் மாநிலங்கள் வந்து நம்ம அதிகமா கட்டுறோம், அதுக்கு ரிட்டர்னா வந்து 29 பைசா தான் தராங்க. அவங்க வந்து 1 ரூபாய் தான் டாக்ஸே கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு 2 ரூபாய் அள்ளி தள்ளுறாங்க. இதுல வந்து இங்க ஒரு பிரச்சனை வரும். அப்ப வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தா அது நல்லா செயல்படுத்துற மாநிலங்கள்ல வந்து வேணும்னே வஞ்சிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து மக்களை பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னதுனால தான் வந்து சவுத் சைட்ல எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, சொல்லப்போ நார்த்ல வந்து அது மேஜரா இம்ப்ளிமெண்ட் பண்ணல அவங்க. இப்போ அந்த மாதிரி பண்ண சொல்ல இப்போ டீலிமினேஷன் ஒன்று கொண்டு வந்துட்டு சவுத்தோட அந்த அந்த ரைட்ஸ் எல்லாமே வந்து அநீதி மாதிரி கொண்டு போறாங்க. ஆமா, அதுக்கு பேர அவங்க பாப்புலேஷனுக்கு பேர வேற ஏதாச்சும் டேர்ம் கூட கொண்டு வந்திருக்கலாம். என்னோட அபிப்பிராயம் படி அந்த பாப்புலேஷன் பேர வேற ஏதாச்சும் டேர்ம் கொண்டு வந்திருக்கலாம். அது அந்த ஃபேக்டரும் வச்சு டிவைட் பண்ணல. அவங்க பியூரா வந்து பாப்புலேஷன் அடிப்படையில் தான் பண்றாங்க. அப்போ வந்து நிதி பங்கீடுல வந்து பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால எப்பயுமே வந்து இந்த டீலிமிட்டேஷன் வந்து தெற்கு மாநிலங்களுக்கு வந்து எதிரானதா தான் இருக்கும்.